வணக்கம் நேயர்களே. அனைவருக்கும் 2024 ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி நியூ இயர்ஸ். பொதுவாக ஒவ்வொரு வருடம் பிறக்கும் பொழுதும் அந்த பிறக்கக்கூடிய வருடம் நமக்கெல்லாம் எந்த அளவுக்கு சாதகமாக இருக்கும் அப்படிங்கிறத எதிர்நோக்கி தான் அனைத்து மக்களும் இருக்கும். அந்த அடிப்படையில் 2024 எவ்வாறாக அமையப்பெறும் அப்படிங்கிறதுல ஒரு பெரிய எதிர்பார்ப்பு. இந்த 2024 அப்படின்னா 2024 அப்படின்னு நாம் பிரிக்கலாம். பிரிக்கும் பொழுது 20, 24, 44 2 நாட்கள் 4 சேர்ந்தால் 8. இந்த 8 அப்படிங்கிற இலக்கத்துக்கு உரியவர் பகவான் சனி. இந்த சனி பகவான் இந்த வருடத்தின் கூட்டுத்தொகையாக வரும்பொழுது அவருடைய ஆதிக்கம் என்ற அடிப்படையிலேயே இன்றைக்கி நாம் இந்த பலன்களை காண்போம். இலக்கம் 8 என்பது எல்லாமே நம்மளுடைய பராக்கிரமத்தையும் நமக்கு இருக்கக்கூடிய வெற்றி வாய்ப்புகளும் அதே சமயத்தில் சில தைரிய குறைபாடுகள் அல்லது அச்ச உணர்வுகள் இப்படி நம்ம எந்த ரூபத்தில் வேணாலும் அந்த 8 எடுத்துக்கலாம். 8 அப்படிங்கிறத நிறைய பேர் பொதுவாகவே அதற்கு ஒரு பயமான ஒரு எண் அப்படிங்கிற மாதிரி மனசில் எல்லோரும் வச்சுருக்காங்க. ஆனால் சனி பகவான் 8ஆம் தேதி அப்படிங்கிறது 2 விதமான மேல் உலகம் கீழ் உலகம் சொல்லக்கூடிய நடுப்புற இருக்கிறது தான் பூலோகம். அப்போ மேலே ஒரு ரவுண்டு கீழே ஒரு ரவுண்டு போட்டால் ரெண்டுத்தையும் இணைக்கிறது பூலோகம். அதுதான் 8. இந்த 8ஐ 2ஆக சரியாக பிரிச்சிங்க அப்படின்னா 2 பூஜ்ஜியம்னு வரும், அல்லது 2 கோள் 2 வட்டம் அப்படின்னு எடுத்துக்கலாம். இது ரெண்டையும் இணைக்கிறது தான் பூமி. அந்த இணைப்பது தான் நாம். அந்த அடிப்படையில் தான் அந்த 8ஐ நாம் எடுத்துக்கணும். இந்த 8 என்பது ரொம்ப 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 தீர்க்கமான, விவரமான, இன்னும் சொல்லப்போனால் அதீத தைரியமான இலக்கமாக தான் நம்ம இதில் அர்த்தம் கொள்ளணும். பல பேர் அந்த 8ஐ தவறாக கூட சித்தரிக்கிறாங்க. இல்லை அவங்களுடைய மனோ எண்ணங்களுக்கு தகுந்த மாதிரி 8க்கு ஒரு அபிப்பிராயம் கொடுக்குறாங்க. ஆனால் 8ஆம் இடம் அப்படிங்கிறது ஜோதிடத்தில், அதாவது அவருடைய ஜனன ஜாதகத்தில் ஆயுள் பலத்தை குறிக்கக்கூடியது. லக்னாதிபதின்னு சொல்லக்கூடியவரும் அஷ்டமாதிபதினா 8ஆம் இடம். அஷ்டமாதிபதியும் ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபதி வலுத்தும் அஷ்டமாதிபதி மறைந்தும் இருக்கணும் அப்படிங்கிறது சாஸ்திரம். இப்போ என்ன காரணம் அப்படின்னா, அஷ்டமாதிபதி அப்படிங்கிறது நீண்ட ஆயுளை கொடுக்கக்கூடியவர். நேரடியாக எல்லாருக்கும் தெரியறதில்லை. அந்த மாதிரி ஒரு 8 இலக்கத்தில் இந்த வருடம் பிறக்குது. அதனால் மிகச்சிறந்த ஒரு பலனை அனைத்து மக்களுக்கும் சனி பகவானால் தர்றதற்கான முழுமையான பலன்களை பெற வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணத்தோடு இறைவனை இந்த புத்தாண்டு 2024 ஆங்கில புத்தாண்டு வரக்கூடிய 12 மாதங்களும் 2024 12 மாதங்கள் 365 நாட்களும் மனமகிழ்ச்சியுடன் எல்லா விதமான அஷ்ட ஐஸ்வர்யங்களும் பெற வேண்டி, திடகாத்திரமான ஆரோக்கியத்தை பெற வேண்டி, நமக்கெல்லாம் மன சந்தோஷத்தை தர வேண்டும் என்று சனி பகவானை பிரார்த்தித்து, சனி பகவானின் மேல் தேவதை உலகமே அண்டசராசரங்கள் 14 உலகத்துக்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய எம்பெருமான் பரமேஸ்வரனுடைய பூரண அருளை சிவபெருமான் இட்ட கட்டளை தான் சனி பகவான் செய்கிறார் என்று நம்முடைய சாஸ்திரம் சொல்லும். அந்த அடிப்படையிலே எல்லாம் வல்ல உமையோர் உபாகன் இறைவன் சிவபெருமான் பூரணமான அருளை 2024 தர வேண்டும், தரும் என்ற அடிப்படையிலே இந்த ராசி பலனை காண்போம். 2024 பொதுவாக பெரிய மாற்றங்கள்லாம் கிரகங்கள்லாம் இல்லை. சனி பகவான் 2024 எந்த பயிற்சியும் அடையலை. ஏன்னா கடந்த 2023 பயிற்சியான பிறகு 2.5 ஆண்டு காலங்கள் ஏறத்தாழ சனி பகவான் கும்பத்தில் தான் இருக்க போகிறார். அதில் மாற்று கருத்து இல்லை. அதேமாரி ராகு பகவானும் மீனத்திலையும், கேது பகவான் கன்னியிலையும் இருக்க போகிறார். அது 2024 மாற்றம் இல்லை. குரு பகவான் ஏப்ரல் மாதம் முடிய மேஷத்துலேயும், ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு இருக்கக்கூடிய, அதாவது மே மாதத்துக்கு பிறகு அவர் ரிஷபத்தில் சஞ்சாரம் பண்ணுறார். ஆக இந்த 3 கிரகங்கள் ராகு கேதுகள் சனி பகவான்
அதுக்கடுத்து குரு பகவான் இவங்கள்லாம் வந்து பெரிய கிரகங்கள். வருடம் ஒரு முறை, 2.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை, 1.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பெயரக்கூடிய கிரகங்கள் எதுவும் இயல்பாக இந்த 2024 பெயர்ச்சி அடையலை. அது ஏப்ரல் மாதத்துக்கு மேலே குரு பகவான் பெயர்ச்சி தவிர வேறு எதுவும் இல்லை. அவர் டிசம்பர் மாதம் முடிய அங்கே தான் இருக்கார். மற்ற ஏனைய கிரகங்கள் சூரியன், சந்திரன் 2.25 நாளுக்கு ஒரு முறை மாறுறாரு. சூரியன் மாதம் மாறுறாரு. செவ்வாய் கிட்டத்தட்ட 1.5 மாதத்துக்கு விட்டு, மற்ற சுக்கிரன், புதன் இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மாதம் ஒரு முறை மாறுறது, இல்லை 20-25 நாளுக்கு ஒரு முறை மாறுறது, இந்த மாதிரியான ஒரு அமைப்புகள் இருக்கும். ஆக நம்ம என்ன எதிர்பார்க்குறோம், பெருத்த கிரகங்கள் அப்படின்னு பார்க்கக்கூடிய கிரகங்கள் எல்லாமே நல்ல நிலையில் இருக்குது. இப்போ ரிஷபத்தில் இருக்கக்கூடிய பகவான் குரு எவ்வாறாக பலனை அந்த குரு பயிற்சி வரும்போது எல்லாம் பார்த்துப்பீங்க. ஆக இந்த 2024 மிகச்சிறந்த ஒரு பலனை கண்டிப்பாக தரும். ஏன்னா சனியுடைய ஆதிக்கம் பெறக்கூடிய ஒரு இலக்கம் 8. அதனால் நல்ல நாட்டில் மழை நல்லா பெய்யணும். எல்லா விதத்துலேயும் நமக்கு வந்து குறைபாடு இருக்கக்கூடியது. மழை குறைவு இருந்தால் விவசாயங்கள் சிறப்பாக இருக்காது. ஆக மழை சிறப்பாக இருக்கணும். நாட்டு மக்களுக்கு இந்த தீய நுண்கிருமிகளால் அச்சம் ஏற்படக்கூடாது. அதற்கு தகுந்த மாதிரி இந்த 2024 அமையணும். பிறகு நாட்டில் போர் எங்கேயும் இல்லாமல் மக்கள் அமைதியாக வாழ வேண்டும். இது வந்து ஒரு குறிப்பிட்டு உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஒரு வருடப்பிறப்புங்கும் பொழுது ஒரு சில இடங்களில் இந்த மாதிரியான ஒரு பதட்டம், அச்சம் இருக்கத்தான் செய்யும். அதை நம்ம மாற்ற முடியாது. என்ன காரணம், பெரும்பாலான குறிப்பாக உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய எல்லா துணைக்கண்டங்களிலையும் ஒரே மாதிரியான பலன்கள் இருக்குங்கிறதுக்கு எந்த வருடமும் சொல்ல முடியாது. சில வருடங்களில் கிழக்கு பகுதிகள், சில வருடங்களில் மேற்கு பகுதிகள், சில வருடங்களில் வடக்கு பகுதிகள், இவ்வாறாக அதோடைய கிரகத்துடைய தாக்கம் இருக்கத்தான் செய்யும். அந்த அடிப்படையில் இப்போ நம்ம வந்து கிழக்கத்திய நாடுகள் அப்படின்னு சொல்லக்கூடியதுலையும், அதே சமயத்தில் இந்தியாவில் நமக்கு என்ன இருக்கும் அப்படிங்கிறதுல நம்ம வந்து ஜோதிடத்தை பெரும்பாலும் இந்திய துணைக்கண்டத்தில் இருக்கக்கூடிய மக்கள் பல்வேறு நாடுகளில் வியாபித்திருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் நமக்கு என்ன சொல்கிறோம் அப்படின்னா, அதாவது இந்து தர்மப்படி சனி பகவான் இந்த கும்பத்தில் இருக்கும் பொழுது நம்ம என்னதான் நம்ம வருடத்தை ஆங்கில புத்தாண்டு கொண்டாடினாலும் அவர் எங்கே வீட்டில் இருக்கிறார் அப்படிங்கிறத முதல்ல ஜோதிடத்தில் நம்ம தொட வேண்டிய அவசியம் இருக்கும். அந்த அடிப்படையில் கும்பத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் சிறந்த ஒரு பலனை தரணும். ஏன்னா மகரத்தை வந்து உச்சநீச்சன் கொடுத்துருக்கிறாரு, ஆனால் கும்பத்தில் யாருக்குமே உச்சநீச்சன் கொடுக்கல. அப்போ கும்பம் என்பது பூரணமானது அப்படின்னு அர்த்தம். இந்த கும்பங்கிற வார்த்தையிலே உங்களுக்கு புரியும். ஆகையினால் கும்பத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் இந்த வருடம் நமக்கு வருடத்தின் அதிபதியாக வர்றதுனால பெரும்பாலான அனுகிரகங்கள் தான் இருக்குமே ஒழிய பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பதட்டம் இருக்கும். அந்த பதட்டத்தை நம்ம ஒன்றும் எதிர்கொண்டு தான் ஆகணும். அந்த பதட்டத்தினால் இருக்கக்கூடிய விளைவினால் பெரிய உயிர் சேதம் எதாவது ஏற்படுமா சார் அப்படிங்கிறதுக்கெல்லாம் நாம் வந்து பயந்துக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறது இருக்குது. ஆகையினால் இது ஒவ்வொரு சில பிரதேசங்களில் சின்ன சின்ன இடையூறுகள் இருக்கத்தான் செய்யும். அதை நம்ம வந்து ஏற்றுக்கிட்டு அதற்கு தகுந்த மாதிரியான அதை தடையை மீறி நாம் வந்து அந்த காரியங்களில் முழுமையாக திருப்தி அடைவோம், வெற்றி அடைவோம். சின்னது அதெல்லாம் இல்லாமல் இருக்காது. வருடத்தோட எல்லாத்தையுமே நாங்கள் பாசிட்டிவாக சொல்ல முடியாது. சில விதமான இடங்களில் இருக்கத்தான் செய்யும். இந்த குறிப்பிட்ட அந்த இடங்களில் இருக்கக்கூடிய அமைப்புகளில் நாம் அதை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணுங்கிற அடிப்படையில் நம்ம இந்தியாவுக்கு ஏதாவது இருக்குமா? உறுதியாக 100% இந்தியாவிற்கு இருக்காது. அரசியல் மாற்றங்களில் ஏறத்தாழ நமக்கு எதிர்பார்க்கக்கூடிய நல்ல முன்னேற்றமான ஒரு மாற்றம் தான் அரசியல் நிகழும். எதிர்பார்க்கக்கூடிய ஒன்று. அந்த எதிர்பார்க்கிறது மனமகிழ்ச்சி தருமா அரசியலில் அப்படிங்கிறது, ராஜாக்கள் அப்படிங்கிறது நமக்கு தைரியமான பல நன்மைகளை, புதிய வழிவகைகளை, புதிய திட்டங்களை, நாட்டு மக்களுக்கு நலன்கள் அளிக்கக்கூடிய திட்டங்களை வகுத்து அதற்கு தகுந்த மாதிரி ஆட்சியாளர்கள் நமக்கு ஆட்சியை தருவார்கள் அப்படிங்கிறதுல தெளிவான ஒரு சிந்தனைக்கு நம்ம இருக்கலாம். ஆகவே வரக்கூடிய அந்த நாட்களில் சிறப்பாக இருந்து நம்மெல்லாம் எல்லோரும் சந்தோஷமாக இந்த புத்தாண்டை கொண்டாடுவோம். ரிஷபராசினியர்களே, இந்த ரிஷபராசிக்கு 2024 எவ்வாறாக அமையப்பெறும்? ரிஷபராசியை பொறுத்தவரை பகவான் சுக்கிரன் அதிபதி நல்ல நிலையில், பிரமாதமான நிலையில் இருக்கிறார். ஆனாலும் 12ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறார். இப்போ ஒரு வருடம் பிறந்தோன்னே நமக்கு எப்படி அமையணும் அப்படிங்கிறதுல எல்லாருக்குமே அந்த சிந்தனைகள் இருக்கும்.
குரு 12ல் இருக்கிறது ஏப்ரல் முடிய கொஞ்சம் சின்ன சின்ன ஒரு ஏற்ற இறக்கம் இருக்கத்தான் செய்யும். அந்த தடைகளை மீறி நீங்கள் பல காரியங்களை ஜெயிப்பதற்கு வாய்ப்புகள். ஏன்னா மாதத்தில் கிட்டத்தட்ட ஏப்ரலுங்கிறது 4 மாதம், 3ல் ஒரு பகுதி வருடத்தில் ஏப்ரல் முடிய போயிடுது. ஏப்ரலுக்கு பிறகு நமக்கு வந்து ஜென்ம குருவாக வந்துடுவார். அதாவது ராசியில் பிரவேசம் ஆக போகிறார். ராசியில்னா ரிஷப ராசியில் பிரவேசம். இந்த ரிஷப ராசியில் பிரவேசம் ஆகும்பொழுது குரு பகவானுடைய பிரமாதமான, சரி ஜென்மத்தில் குரு வந்தால் நல்லா இருக்குமா, ராம ஜென்ம வனத்தில் அப்படிலாம் இல்லை. ஒரு இதிகாசம், சாஸ்திரம், சம்பிரதாயங்கள் அப்படிலாம் பார்க்கும்போது ஒரு சரித்திரமே அதற்கு ஏற்பட்டதுக்கு பகவான் குரு ஜென்மத்தில் போகும்பொழுது தான். ஆக ஜென்மத்தில் வராரு, சரீரத்தில் வராரு, சரீரத்தில் வரும்பொழுது அது ரிஷபராசியில் வராரு. அப்போ நமக்கு என்ன மாதிரியான வெற்றிகளை கொடுப்பார், என்ன மாதிரியான வெற்றிகள் தேவை இருக்குது ஒவ்வொருத்தருக்கும். நியாயமாக பார்க்க போனால் நான் நீண்ட நாளாக ஒரு தொழில் செய்கிறேன். அதில் இருக்கக்கூடிய நியாயமாக நாம் எதிர்பார்க்கக்கூடிய திருப்தி இல்லை. இன்னொரு தொழிலை ஆரம்பிக்கலாமா? ஏன்னா தொழில்காரகன் பகவான் சனி, ரிஷபராசிக்கு யோகாதிபதி. இப்போ யோகாதிபதி 9, 10க்கு வேண்டி 10லே இருக்கிறார். அப்போ 10லிருந்து ஏப்ரல் முடிய குரு பகவான் பார்க்கிறார். அதாவது குருவை சனி பகவான் பார்க்கிறார். குரு பகவான் 12ஆம் வீட்டில் இருந்தும் சனி பகவான் 11ஆம் வீட்டில் இருந்தும் பார்ப்பது நியாயமாக. சனி குருவுக்கு 11ஆம் வீடு, ரிஷபராசிக்கு 10ஆம் வீடு. இந்த ரிஷபராசிக்கு 10ஆம் வீடு 10 கூடியவர் 10லிருந்து பார்க்கும் பொழுது 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவை விரயத்தில் பார்க்கறதுக்கான முதல் 4 மாதங்களும், அதற்கப்புறம் 8 மாதம் மேலிருந்து டிசம்பர் முடிய சனியுடைய ஆதிக்கம் பிரமாதமாக இருக்கும். ஏன்னா ஜீவனாதிபதி ஜீவனத்தில் இருக்கணும், குரு பகவான் சரீரத்தில் இருக்கணும், அதாவது ரிஷபத்தில் இருக்கணும். அப்போ என்ன வேணும்? நல்லாயிருக்கும். இதையும் தாண்டி ராகு 11ல் இருக்கிறார். ரிஷபராசிக்கு 11ல், மீனத்தில் ராகு இருக்கிறார். இப்போ ராகு 11ல் இருக்கிறது விசேஷம். அப்படி ராகு 11ல் இருக்கிறதும், குரு பகவான் ஜென்மத்தில் இருக்கிறதும், சனி பகவான் ஜீவனத்தில் இருப்பதும் ரிஷபராசிக்கு அமக்கலமான அபரிமிதமான பலனை மே மாதம் முதல் தரும். பிரமாதமான பலனை தரும். பல இடைப்பட்ட தடைப்பட்ட காரியங்கள்லாம் நடைபெறும். விடுபட்ட உறவுகள், மனஸ்தாபத்தெல்லாம் தீர்ந்து உறவுகளில் ஒரு குதூகலமான ஒரு சூழலை ஏற்படுத்தும். நிறைய இடங்களில் நாம் என்ன நினைக்கிறோம், நம்மளுடைய மனமகிழ்ச்சிக்காக பல இடங்களுக்கு நம்ம போகக்கூடிய வாய்ப்பு இருந்து அந்த மனமகிழ்ச்சியை தரக்கூடிய அற்புதமான, இன்னும் சொல்லப்போனால் நிறைய மகான்களை சந்திப்பது, க்ஷேத்ராலயங்கள் போவது, நல்லவர்களை சந்திப்பது அல்லது வெளிநாடுகள் செல்வது, இதற்கான வாய்ப்புகளை ரிஷபராசிக்கு பிரமாதமாக தரும். இப்போ ரிஷபராசிக்கு பண வரவு எப்படி இருக்கும்? அதில் ஒரு வருடம் பிறந்தோன்னு அந்த வருடம் நல்லா இருக்கும் சார், 2023 அவ்வளோ சிறப்பாக இல்லை சார், 2024 அந்த அளவுக்கு இருக்குமா, தொழில் நல்லா சிறப்பாக இருக்குமா அப்படின்னா என்ன காரணம் தொழில் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுல பார்க்கும் பொழுது திரும்ப நம்ம ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதிக்கு மேலே நம்மளுடைய தமிழ் வருடப்பிறப்புன்னு ஒன்று வரும். அதுக்கு ஒரு ராஜான்னு ஃபிக்ஸ் பண்ணுவோம். அப்படிலாம் பார்க்கும் பொழுது இதோடு சேர்ந்த 8ஆம் இலக்கத்துக்கு சனி பகவான் நம்ம வந்து இந்த வருடத்தின் அதிபதி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதேமாதிரி அதில் வருடம் பொழுது அதற்கான ராஜாக்கள்லாம் மாறுவாங்க. அதுவும் நமக்கு வந்து நம்மளுடைய இயல்பு வாழ்க்கையில், நடைமுறை வாழ்க்கையில் அந்த விதமான பலன்களும் சித்தரிக்கும். நாங்கள் அதெல்லாம் கணக்கிட்டு தான் இந்த பலன்களை சொல்கிறோம். ஆகையினால் பிரமாதமான ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு, ப்ரொமோட்டர்ஸ், இவங்களுக்கெல்லாம் பிரமாதமான பலனை ரிஷபராசி என்பர்களுக்கு தரும். அப்போ நீண்ட நாளாக திருமணம் தடைபடக்கூடியவங்களுக்கு திருமணம் நடக்கும். ஏன்னா மே மாதத்துலேருந்து குரு அங்கேருந்து உங்களுடைய ரிஷபராசிக்கு 7ஆம் வீடுங்கிற விருச்சிகத்தை பார்ப்பார். அப்போ நிறைய இடங்களில் என்னை பொறுத்தவரையில் குரு பகவான் பார்வை விசேஷம். குரு பகவான் பார்வை விசேஷம். ஆகையினால் விசேஷ பார்வையை 7 பார்க்கறது ரொம்ப சிறப்பான நல்ல பலனை தரக்கூடியதாக அமையப்பெறும். உறுதியாக பொருளாதாரத்தில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. வரவுக்கும் செலவுக்கும் நமக்கு வந்து சரிவாகவாக இருந்ததுன்னா அது ஜனவரியில் இருக்கக்கூடியது தான் இருக்குமே ஒழிய ஜனவரி மாதம், பிப்ரவரி மாதம் தான் பார்த்திங்கன்னா படிப்படியான உங்களுக்கு இந்த தடைகள் நீங்கி அந்த தடைகளுக்கான பொருளாதார சரளமாக வர்றதுக்கான, ஏன்னா மேலேருந்து உங்களுக்கு சரளமாக இருக்கணும். அப்போ படிப்படியான உங்களுக்கு அந்த சுமை குறையணும். சுமை குறையுமா? கண்டிப்பாக குறையும். அந்த சுமைகள் குறைந்து அதுலேருந்து இருக்கிற முன்னேற்றங்களை நீங்கள் பெறுவீர்கள். அதுக்கான ஒரு சூழலை வந்து உங்களுக்கு உருவாக்கிடும். அப்போ ரிஷபராசிக்கு நம்ம என்ன எதிர்பார்க்கிறோம்? ராசி அதிபதி பகவான் சுக்கிரன். அப்போ சுக்கிரன் வந்து ஃபைனான்ஸ் அதிபதி, பகவான் குரு ஃபைனான்ஸ் அதிபதி. அப்போ ஃபைனான்ஸுங்கிறது பொருளாதாரத்தில் நமக்கு ஒரு நல்ல நிலை வரணும். அந்த பொருளாதார நிலைகள் சௌரியமாக இருக்குமே ஆனால் மனசில் மகிழ்ச்சி வரப்போகுது. கணவன் மனைவி உறவுகள் மேம்பட போகுது. இன்னும் சொல்லப்போனால் கல்வியில் மாணவர்களுக்கான ஒரு உந்துதல் கிடைக்க போகுது. அவங்க நல்ல ரெக்கார்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள், அவங்கள நம்ம சரி பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும். ஆகவே இந்த மாதிரியான விவசாய பணியில் இருக்கிறவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். ரொம்ப சிறப்பான ஒரு அமைப்பு. ஏன்னா தை பிறந்தால் வழி பிறக்கும். ஜனவரியில் தான் தை பிறக்குது. ஆகினால தை பிறந்தால் வழி பிறக்கும். விவசாய பணி பிரமாதமாக இருக்கும்.
அதனால் நாம் செய்த விளைவு அதாவது விளைச்சல்கள் நமக்கான சரியான ஈல்டை கொடுத்துச்சுன்னா அதை விட ஒரு பெரிய மனமகிழ்ச்சி இருக்காது. அந்த மனமகிழ்ச்சியை ரிஷபராசி என்பவர்களுக்கு தாராளமாக தரும் அப்படின்னு சொல்லி எல்லா விதமான அஷ்ட ஐஸ்வர்யங்களை ரிஷபராசி என்பவர்கள் பெற வேண்டும், பெறுவீர்கள் என்று வாழ்த்துகிறோம். நன்றி, வணக்கம். நேயர்களே, இந்த ஆதியந்தம் டிவி வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண பிறகு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டனை மறக்காமல் அழுத்துங்க.